கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி அறிகிற சிறியை அணையாமலும் இருப்பார். அவர் நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி அறிகிற சிறியை அணையாமலும் இருப்பார். பாருங்க, பொதுவாக அந்த உடைஞ்ச பொருட்களை யாருமே நம்ம விரும்ப மாட்டோம், அநேகமாக வீட்டில் வைக்கவும் மாட்டோம். ஒரு பொருள் உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா உடனே தூக்கி தூர போட்டுருவோம். அலுமினிய பாத்திரம் ஓட்டையாயிட்டுனா உடனே என்ன செய்வோம், பாத்திரக்காரன்ட்டே யாராவது கொடுத்து வேறு பாத்திரங்கள் ஏதாவது வாங்கிடுவோம். அப்படி இருக்கும். பழைய காலங்களெல்லாம் இப்போ மாதிரி இந்த ஃபேக்ஸான்னு சொல்லுவாங்க, அந்த பணம் பதனி, அந்த பதனி காய்க்கிற பாத்திரம் இருக்கும். இப்போ இருந்தாலும் அதெல்லாம் வந்திருக்கு சக்கரத்தில். அப்போ அப்படி கிடையாது. பானை, பெரிய பெரிய பானை, ஏழு பானைகளை வச்சு பதனி காய்ப்பாங்க. திடீர்னு அந்த பானை என்ன செய்கிறோம், உடஞ்சிரும். லேசாக அப்படி கீறி விட்டோன்னா அப்போ அப்படியே அந்த பதனி வெளியே என்ன செய்கிறோம், அப்படி கசஞ்சு வர ஆரம்பிச்சிடும். உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க அந்த பானை இதுக்கு தூர போட மாட்டாங்க. அதில் பானையில் நிறையா இது இருக்கும், பதனி இருக்கும். உடனே ஒரு அப்பளத்தை எடுத்து அதை தண்ணியில் என்ன செய்வாங்க, போட்டு நல்லா போட்டு அப்படி ஒட்டி வச்சுருவாங்க வச்சுருவாங்க. உடனே அதை அப்படி என்ன செய்யணும், அந்த வெப்பத்தினால அப்படி காஞ்சி அப்படி அந்த ஓட்டை அடைப்பட்டுரும். பாருங்கள், அப்போது அந்த பானையை சரி பண்ணுற ஒரு முறையை அந்த பதறி காய்க்கிறவங்க என்ன செய்வாங்க, நல்லா அரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போது அது உடனே தூக்கி என்ன செய்வோம், போட மாட்டாங்க. அது இன்னும் எவ்வளோ நாள் போடுமோ அவ்வளோ நாளைக்கு அது என்ன செய்யும், ஒடியக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும். அப்படின்னு மட்டும் பாருங்க, இந்த பாவியான ஸ்திரீ பாவம் செய்துட்டா. அந்த பாவத்தை பழையபடி அந்த பாவத்தை ஆண்டோட மன்னிப்பு கேட்டாலும் எல்லாரும் அவளுக்கு பாவியான ஸ்திரின்னு தான் என்ன செய்யும். இன்னைக்கு வரைக்கும் பைபிளில் அப்படி தான் என்ன செய்து இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவளை என்ன செய்யலை, பாவியான ஸ்திரின்னு சொல்லி அவளை என்ன செய்யலை, தள்ளலை. மற்றவங்க மத்தியில் அவளை என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கலை. வந்து அவர்கிட்ட கேட்டவங்களை தான் அவர் என்ன செய்தார், இது பண்ணி விட்டார். அப்படிதானே, அவங்களெலாம் நல்லா ஒரு அவங்களுடைய பாவங்களை உணரும்படியாக செய்தார். பாருங்கள், உபசாரம்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் அது உபசாரம்னு வரும். ஆனால் பெண்ணை மட்டும் குற்றப்படுத்தி கொண்டது ஆண்டவர் அளிச்சார், சரியான ஒரு ஆப்போசிட் செய்தார், அனுப்பிவிட்டார். பாருங்கள், அதே மாதிரி தான் எந்த பாவம் செய்தாலும் அதுக்காக திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. தாவீது ராஜா பஸ்ஸை வீட்டில் பாவம் செய்தான். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து அவனை முழுசும் தள்ளவே இல்லை. சவுல் வந்து கீழ்ப்படிக்கலன்னு சொன்னோன்னே ஆண்டவர் தள்ளி விட்டார். காரணம் திரும்ப வந்து எனக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. ஆனால் தாவீது அப்படி கிடையாது, முழுசும் நினைச்சதாரு, ஆண்டவர்கிட்ட பாதத்தில் கிடந்து அழுதார். அருமையானவர்களே, அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஆகாப் ராஜா பாருங்கள், அந்த நாபோத்துடைய அந்த பிராடத்தோடத்தை கேட்டு என்ன செய்தார், அவனை கொலையே பண்ணிட்டான் அந்த அவனுடைய மனைவி. அப்படி இருக்கும்போது திரும்ப அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது உடனே தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மனஸ்தாப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. ஆண்டவர் அவருக்கு செய்ய வேண்டியதை என்ன செய்யலை, அந்த வேதனைகளெல்லாம் என்ன செய்யலை, கொடுக்கலை. அவங்க பாருங்க, என்னுடைய பாதத்தில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவார். அருமையான உள்ள அதுபோல் நம்ம என்ன செய்யணும், எப்போதும் என்ன செய்யணும், நெருந்த நாளிலே முடிக்க மாட்டார். நம்ம ரொம்ப மனசு உடஞ்சி போய் நம்ம பாவம் செய்தவங்களை பாவம் செய்த நிலைமையில நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம்னா அவர் நிச்சயமாக தள்ள மாட்டார். ஆகல ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்காருங்கிறதுக்காக நம்ம நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் தெரியும், அவன் நல்லா ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தான், அப்படி ஒரு வல்லமை அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு பாவத்தில் நினச்சிட்டு விழுந்துட்டான். அவன் வெளியே தெரியாமல் இந்த பாவம் செய்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனாலும் கூட அவன் ஜோமெல்லாம் நல்ல மற்றவங்களுக்கு என்ன செய்து விடுதலை கிடைச்சிது, வியாதியிலேருந்து விடுதலை கிடைச்சிது, பிசாதுகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு அவனுக்கு என்ன செய்யல, மனசுக்குள்ள ஒரு என்னது பெருமை வந்துடு. இந்த பாவம் செய்தாலும் ஆண்டவர் கிரியை செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தார். ஆண்டவர் அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பாடு அனுபவிக்க வேண்டிய நிலைமையில ஆண்டவர் நினைக்கிட்டாரு, கைவிட்டு விட்டார். பாருங்க, அப்படி இருக்கும்பொழுது நெறிந்த நாளிலே முறியாமல் தான் இருப்பார், மங்கி அறிகிற சிறியை அடையாமல் தான் இருப்பார். ஆனால் சிறிய நிச்சயம் அப்பப்போ தூண்டப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நேராக அந்த சிறிய நிச்சயம் அந்த எண்ணெய்க்கு நேராக தூண்டப்பட வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் அது என்ன செய்யிருக்கு. பாருங்க, மீகா 7:10 போட்டு பாருங்க, அவர் திரும்ப நம்மையில் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் என்ன செய்வார், போட்டு விடுவார்னு இருக்கு. அதே மாதிரி ஏசாயா 1:18 பாருங்க, வழக்காடு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும்னு போட்டிருக்கு. அவை ரெட்சாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக இருக்கு. அருமையான அப்படின்னால நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பலாம். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை தடவை பண்ணுங்க, 7 தடவை மன்னிக்கணும்னு சொல்றாரு. ஆண்டவர் அப்படிதான் மன்னிக்கிட்டு இருக்காரு. நாம உலக பிரகாரமாக யாருக்கும் அப்படி மன்னிக்கவே மாட்டோம். ஜாலியே நான் வந்து யாராவது மன்னிப்பு திரும்ப கேட்டாங்கன்னா உங்களுக்கு வேலையே தான், ஏதாவது பண்ண வேண்டியது வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் அப்படியே கிடையாது. என்ன நம்ம தாழ்த்தணும்.
தாழ்த்தினா மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம கிருபையாக இருப்பார். அவர் கிருபை மிகுந்தவர், கிருபையானவர். அவர் கிருபையானவரின் ஒரு உன்னதமான நிலையில் உள்ளவர். ஆகையினால நம்ம என்ன செய்யணும், எப்போதும் ஆண்டவரோட இருக்கணும். பாவங்கள் செய்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு எடுத்து திரும்ப அந்த பாவத்தில் விழாதபடிக்கு நம்ம வாழணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ததாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.